வெல்கம் டு டெக் பிரதர். நான் விக்னேஷ். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பிளஸ்னுடைய புல்லட்ஸ் ஒயர்லெஸ் Z2 ANC எடிஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏதாவது ANC அப்படின்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஃபுல்லாக உள்ள சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2300 rupees வருது. பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹெட்ஃபோன் இருக்குது, சைடில் வச்சுக்குவோம். வேறு உள்ள இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கேபிள் கிளிப் கார்டு இருக்குது, யூசர் நோட்ஸ் மேனுவல் இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மால் அண்டு லார்ஜு, மீடியம் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க. அது போக ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு மினி சைஸ் கேபிள். Type-C to Type-A கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சைடில் வச்சுருவோம். ஹெட்ஃபோன் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்மல் எடிஷன் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா Type-C சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு லைட் இருக்குது, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு லைட் ஒன்று இருக்குது. பேட்ரி வந்து கம்மியாக இருக்கனால ரெட் லைட் எரியுது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேர் பட்டன் ஒன்று இருக்குது. இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் பேர் ஆகும். அதே மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, வால்யூம் டவுன் பண்ணுறதுக்கு நடுவில் இருக்க பேரிங் பட்டன் தான் இதுவும். இது வந்து கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இயர்ஃபோன் டிப்ஸ் பாருங்கள், இது நல்லா தான் இருக்குது. ஸ்டிக்கர் பிரிச்சுருவோம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாவே இந்த இடத்துல லைட் எரியும், பார்த்தீங்கன்னா தெரியும், பேரிங் லைட்டு. இப்போ ஃபோனில் இருக்கிறத காமிக்கிறேன். வந்து இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாவே கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனோடனே இந்த இடத்துல வந்து HD வீடியோவுக்கு காமிக்கும். அது போக ஃபோன் கால் இதெல்லாம் இருக்கும். இதில் மெயினாக யூஸ் பண்ணுறக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இயர்பட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்கும். இது உள்ளே போனீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது பாருங்கள். ஆஃப் வேணுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்பரன்சின்னா ட்ரான்ஸ்பரன்சி. இது வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ட்ராவலிங் பண்ணும்போதோ இல்லை ஒரு சவுண்டான ஏரியாவில் இருக்கும் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டோம்னா பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி உள்ளே வந்து நம்ம அதுக்கு ஈக்குவலாக வந்து வேவ்ஸ் வந்து சிக்னல் வந்து கொடுக்கும். அதாவது ஒரு +2 அப்படின்னா -2 வந்து கொடுத்து நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து கொடுக்கும். அதாவது நம்ம சவுண்ட் வந்து கேட்காது, அது வந்து மைனஸ் ஆயிரும். இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக நார்மலாக யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன் மாதிரி தான் இருக்கும். ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கிற நாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி நமக்கு வந்து உள்ளே வந்து கொடுக்கும். இதுதான் வந்து இது மூணுடைய யூசேஜ். அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னா இப்போ வந்து ப்ளஸ் ஒரு 30 டெசிபிள் சவுண்டு இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு -30 டெசிபிள் வந்து உள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து 0 ஆயிரும். அதனால் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆயிரும். நம்மளுடைய சாங்ஸ் மட்டும் நல்லா கிளியராக வந்து கேட்கும். அதுதான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுடைய அட்வான்டேஜ். நம்ம பேசணும் அப்படின்னாலும் கிளியராக வந்து கேட்கும். இயர்பட்ஸ் கண்ட்ரோல் அதே மாதிரி நம்ம என்ன வச்சுக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அந்த மிடில் பட்டன் வந்து சிங்கிள் ப்ரெஸ் இல்லை ஹோல்ட் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இல்லை ட்ரான்ஸ்பரன்சி ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். டபுள் ப்ரெஸ் பண்ணோம்னாலும் ஸ்விட்ச் டிவைஸ் வந்து 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம செட்டிங்ஸில் வந்து மாற்றிக்கலாம். இதுதான் இதனுடைய ஃபியூச்சர்ஸு. அதே மாதிரி ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு எப்போ இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். யாராவது நம்ம ரூமில் வந்து பேசினாங்க அப்படின்னா அவங்க வாய்ஸ் மட்டும் தனியாக வந்து ரெக்கார்ட் பண்ணி காமிக்குது. அது போக சவுண்டு, நாய்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லுமே வந்து கட் ஷாட் பண்ணிடுது. வெறும் அந்த வாய்ஸ் மட்டும் கிளியராக வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அதுவும் மைல்டாக தான் கொடுக்குது, தனியாக வாய்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி. யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம காதுலேயும் இன்இயர்லாம் வந்து நல்லாவே வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அது நார்மலாக இயர்ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு ஃபிட்னஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்பரன்சி மோடும் வந்து ஆன் ஆகிக்குது. அதனால் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த நாய்ஸ் வந்து நல்லாவே வந்து தெரியுது. அதனால் சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ரேட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்மல் ஹெட்செட்டோட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும். ஆனால் அந்த காஸ்ட்லிக்கு உண்டான ஒர்த் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஸ் எஃபெக்ட் எல்லாமே வந்து சாங்ஸில் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. நல்ல பேஸ் எஃபெக்ட் வந்து சூப்பராகவே வந்து எடுத்து கொடுக்குது. நாய்ஸ் இருந்தாலும் அதை வந்து கேன்சல் பண்ணுறனால உங்களுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து அப்படியே நல்லா சூப்பராக ஒரு ஹோம் தியேட்டர் எஃபெக்ட், ஒரு தியேட்டரில் வந்து உட்காந்து படம் பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் வந்து கொடுக்குது கிட்டத்தட்ட.
அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. பை.